இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை செய்கிறதுக்கு ஒரு சில பொருள் தான் தேவை. ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், போடுறேன். இந்த பவர் சப்ளை செய்கிறதுக்கு நமக்கு 4 பொருள் தான் வேணும். இந்த மாதிரி ஒரு கேமரா பாக்ஸ் வெறும் 30 ருபீஸ் தான். அடுத்து ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர், இதோட விலை 270 ருபீஸ். இதை நான் லோக்கலில் வாங்கினேன். லிங்க் உங்களுக்கு கீழே தரேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமரா பாக்ஸோட டாப்பில் ஒரு ஓரமாக இந்த மல்டிமீட்டர் வைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒழுங்காக கட் பண்ண முடியலைன்னா நீங்கள் நைஃபை ஹீட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த டாப்பில் மல்டிமீட்டரை மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பக் போர்டு வேணும். இதில் இன்புட் 40 வோல்ட் கொடுத்து அவுட்புட் 1.2 வோல்ட் வரை எடுக்கலாம். இதோட பைலிங் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். லோக்கலில் தான் இதையும் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இதில் 103ன்னு ப்ளூ கலர் ட்ரிம் பாட் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து 10 கிலோ பொட்டன்சியோமீட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் 3 கலர் வேறு இப்படி டெர்மினலில் வச்சு சால்ட்ரிங் வச்சுக்கலாம். சால்ட்ரிங் வச்சு எடுத்த பொட்டன்சியோமீட்டரில் ஸ்லீவ் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். இப்போ அந்த 3 கலர் வேரையும் நம்ம கலட்டி எடுத்த ட்ரிம்பாட்டோட 3 சால்ட்ரிங் பாயிண்டில் இப்படி சால்ட்ரிங் வச்சுப்போம். அடுத்து ரெட் அண்ட் பிளாக் கலர் வயர் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரெட் அண்ட் பிளாக் வேரையும் மல்டிமீட்டரில் 3 வயர் இருக்கும். அந்த 3 வயரோட ரெட் அண்ட் பிளாக் வேரையும் சேர்த்து சால்ட்ரிங் வச்சுப்போம். இப்போ ரெட் அண்ட் பிளாக் வேரை பக் போர்டோட இன்புட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல சால்ட்ரிங் வச்சுப்போம். அடுத்து ஒரு எல்லோ கலர் வயர் எடுத்து மல்டிமீட்டரோட 3 வயரில் வர எல்லோ கலர் வயரோட சேர்த்து சால்ட்ரிங் வச்சுப்போம். அந்த எல்லோ கலர் வேரை பக் போர்டோட அவுட்புட் பாசிட்டிவ்ல சால்ட்ரிங் வச்சுப்போம். நெக்ஸ்ட் மல்டிமீட்டரில் ஆம்பியர் பார்க்கணும். அதுக்காக இப்படி ஒரு 2 வயர் திக்காக இருக்கிற மாதிரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வயரை பக் போர்டோட அவுட்புட் நெகட்டிவ்ல சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பிளாக் கலர் வயர் எடுத்து ஆம்பியர் கனெக்டரோட வர இன்னொரு வயரோட சேர்த்து ஜாயின் போட்டு செலவு போட்டுக்கலாம். பாக்ஸுக்கு டாப்பில் ரெட் அண்ட் பிளாக் வேரை எடுத்துப்போம். அதுதான் இன்புட் சப்ளை. பாக்ஸுக்கு கீழே ஹோல்ஸ் போட்டு எல்லோ அண்ட் பிளாக் வேர் எடுத்துப்போம். அதுதான் அவுட்புட் சப்ளை. நெக்ஸ்ட் கேமரா பாக்ஸோட டாப்பில் இருக்கிற மல்டிமீட்டர் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் பக் போர்ட்லேருந்து வர பொட்டன்சியோமீட்டரை மாட்டிக்கலாம். இப்போ பக் போர்டுக்கு பின்னாடி டேப் போட்டு அதை பாக்ஸுக்குள்ளே ஒட்டிக்கலாம். மல்டிமீட்டரோட கனெக்டர் எல்லாத்தையும் மாட்டிப்போம். அந்த கேமரா பாக்ஸை மூடிட்டு அவுட்புட் சப்ளையில் 2 பேட்டரி கிளிப்பை வச்சு சால்ட்ரிங் வச்சுப்போம். நெக்ஸ்ட் நாம் செஞ்ச 12 வோல்ட் பவர் சப்ளை வச்சு இதில் பவர் கொடுத்து பார்க்கலாம். 12 வோல்ட் சப்ளை தான் கொடுக்கணும்னு இல்லை, 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட எந்த பவர் சப்ளை இல்லைன்னா 20 வோல்ட் லேப்டாப் அடாப்டர் எல்லாருமே வச்சுருப்போம். அதுலேருந்து கூட இதுக்கு சப்ளை கொடுத்துக்கலாம். 10 கிலோ பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ பாருங்கள், மல்டிமீட்டரில் சப்ளை வேரி ஆகுது. நான் ஒரு லித்தியம் பேட்டரி வச்சுருக்கேன். அதோட ஃபுல் வோல்ட் 4.2. ஸோ நம்ம பவர் சப்ளையில் செட் பண்ணிவிட்டு அவுட்புட் கிளிப்பை பேட்டரியில் மாட்டினதும் பாருங்கள், சார்ஜிங் ஆம்பியர் காட்டுது. இதை நீங்களே ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.